நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஜாமியா மிஸ்பால் ஹுதா அரபிக் கல்லூரியுடைய முதல்வரும் மயிலாடுதுறை மாவட்ட அரசு காஜியுமான மௌலானா மௌலவி முகமது இஸ்மாயில் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும். وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم الخلق عيال الله فأحب الخلق إلى الله من أحسن إلى عياله أو كما قال عليه الصلاة والتسليم. ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் சிறப்பான அவையிலே குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பத்தில் சில பகைமை உண்டாக்கி அத்தனை பேரும் இப்ப பகைத்து பிரிந்து விட்டு இப்ப நமதூர் ஜமாத்தார்கள் இனிதே நடத்துகிற இதயங்கள் இணையும் சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப் ஈது மிலனிலே தங்கள் எல்லோரையும் காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தீய சக்திகளால் நம்மை இந்திய தேசத்திலிருந்தோ அல்லது உலகத்தினுடைய தீய சக்திகளோடு தேரனந்தூரில் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக இருக்கிறது. நம் மக்களுடைய இதயங்களிலே ஏக இறைவன் இந்த சிந்தனையை விதைத்திருக்கிறார். ஒரு அருமையான நற்சிந்தனை. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக இஸ்லாமிய அவர்கள் வந்திருக்கிறார்கள், பேராயர்கள் வந்திருக்கிறார்கள், அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள், ஆன்றோர்கள் மதத்தை சார்ந்த பெரியோர்கள் விஜயம் தந்திருக்கிறார்கள். குறிப்பாக சுவாமிகள் வந்திருக்கிறார்கள். சற்று முன்னே மிக சிறப்பான முறையிலே உரை நிகழ்த்திய பங்கு தந்தை பேராயர் வந்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். ஏனைய அதிகாரிகள், நமதூர் ஜமாத்தார்கள், சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமை பெரியோர்கள் எல்லாம் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேர்மறை சிந்தனையோடு நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். எல்லாம் நன்மைக்கே என்கின்ற அந்த நேர்மறை சிந்தனையோடு மாதம் முழுவதும் முஸ்லிம் சகோதரர்கள் ஒரு கட்டுப்பாடுகள் தொடர வேண்டும் என்பது நம் எல்லோருடைய சிந்தனை. பேச்சை கட்டுப்படுத்தினார்கள், உறக்கத்தை குறைத்தார்கள், குடிபானத்தையும் கூட, தாகம் தீர்க்கின்ற அந்த குடிபானத்தையும் கூட குறைத்தார்கள். வீணான வேலைகளிலே ஈடுபடாமல் இருந்தார்கள். இந்த பயிற்சியை புனித ரமதான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வழங்கியது. ஆண்டு பூராவும் மட்டுமல்ல, வாழ்நாள் பூராவும் இந்த பயிற்சிகள் வாழ்க்கையில வர வேண்டும் என்று அடித்தது. அந்த நமக்கு உணவு சாப்பிடுகின்றோம், ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும். உறங்குகிறோம், எவ்வளவு உறங்கினாலும் எழுந்து விடுவோம். ஆனால் பேச்சு சுவராசியத்திலே பலர் மெய்மறந்து போவார்கள். இரவெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள். அதிலே ஒரு தனி இன்பத்தை காண்பார்கள், அலாதியான இன்பத்தை காண்பார்கள். அதிலேயும் கூட ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நோன்பு காலம் நமக்கு வலியுறுத்தியது. அபூதஜானா என்கின்ற ஒரு பேரறிஞர் மரண தருவாயில இருக்கிற போது அந்த நேரத்திலேயும் அவருடைய முகம் ஜோதிமயமாக வெளிச்சமாக பிரகாசமாக இருந்தபோது
நண்பர்கள் வினவினார்கள், என்ன இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள்? இடத்தில் 2 கொள்கைகள் இருக்கிறது. ஒன்று, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மறை தருக்கு மாலா ஏனி, ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாத்துக்கு அடிக்கடி நடத்தப்பட்டு நமக்கு மத்தியில் ஒற்றுமை உணர்வை நாம் புதுப்பித்துக் கொள்கிற காலம் எல்லாம் வேண்டாத பேச்சுக்களை நான் பேச மாட்டேன், செயல்களில் ஈடுபட மாட்டேன். நம்பர் 2, யாரை பார்த்தாலும் நல்லெண்ணத்தோடு பார்ப்பேன், தீய எண்ணத்தோடு பார்க்க மாட்டேன். இந்த 2ஐ நான் என்னுடைய வாழ்நாளிலே கொள்கையாக கடைபிடித்த காரணத்தினாலோ என்னவோ என்னுடைய முகத்திலே இந்த ஜோதி வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன அந்த வாக்கு இருக்கிறது. நோன்பு காலம் நமக்கு இந்த பயிற்சிகளை வழங்கியிருக்கிறது. அரபியிலே சொல்வார்கள், கில்லத்து தாம் கில்லத்துல் மனாம், அதே போன்று கில்லத்துல் இஃப்திலாத்தி பில் அனாம் என்றெல்லாம் சொல்வார்கள். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஈது மிலனுடைய இந்த நிகழ்ச்சி இருக்கிறதே நமக்கு பல்வேறுபட்ட தகவல்களை சொல்லித் தருகிறது. பேரறிஞர் அவர்கள் சொல்லியது போன்று நம்முடைய இதயங்கள் இணைந்துதான் இருக்கிறது. அந்த இணைப்பு, அதில் மேலும் பிணைப்பு உண்டாக வேண்டும். அதுதான் இதனுடைய நோக்கமே. எல்லோருமே ஒரே இதயம் படைத்தவர்களாகத்தான் இருக்கிறோம். நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம், பல தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே ஒரு காவல்துறை அதிகாரி இஸ்லாமியர்களை பார்த்து ஈது பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு உங்களிடத்திலே ஒரு இருக்கிறேன். இருசக்கர வாகனங்களிலே நீங்கள் பயணப்படும் போது மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக செல்லுங்கள். இரவு நேரத்திலே நீங்கள் உலா வராதீர்கள் என்று இஸ்லாமிய இளைஞர்களை பார்த்து பேரன்போடு பேசுகின்ற அந்த காணொளி காட்சியை தாங்கள் பார்த்தீர்களா? அந்த காவல்துறை அதிகாரி இதோ இங்கே மேடையிலையும் வீட்டிருக்கிறார்களே, நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார்கள், பாசம் கொண்டிருக்கிறார்கள், பார்த்தீர்களா? இந்த ஈது மிலனுடைய நோக்கமே அதுவாகத்தான் இருக்கிறது. இதயங்களை இணைக்கின்ற ஒரு பண்பாடு. இந்த மாண்பாளர்கள் நமக்கு அதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். எடுத்த மாத்திரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியை நாம் நினைவுபடுத்தினோம். சொன்னார்கள், மக்கள் அனைவரும் இறைவனுடைய குடும்பத்தினர். யாருல்லா, யார் இறைவனுக்கு பிரியமானவர்கள் என்றால் தன்னுடைய குடும்பத்தினருக்கு யார் நல்லுபகாரம் செய்கின்றாரோ, பேருபகாரம் செய்கின்றாரோ அவர்தான் இறைவனுக்கு மிக பிடித்தமானவர் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள். எல்லோருமே இறைவனுடைய படைப்புகள், மும்மதத்தவர்கள், எத்தனை மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் பரோபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும், நல்லிதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இதை உணர்த்தி சென்றிருக்கிறார்கள். ஒரு யூதர் மரணப்பட்டு அவருடைய மையத்தை, பிரேதத்தை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அன்பர்கள் கேட்டார்கள், இவர் முஸ்லிம் அல்லவே? முஸ்லிம் அல்ல, ஆனால் ஒரு மனிதர், ஒரு உயிர் பிரிந்திருக்கிறது, அந்த உயிருக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுந்து நின்றார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே, நபிமொழி தொகுப்பு நூலிலே நாம் பார்க்கிறோம். இது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் நம்முடைய அறிஞர்கள் ஒவ்வொன்றாக நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தேனிசை பாடகர் ஒரு நிகழ்ச்சியை எடுத்துரைத்தார். ஒரு யூதரிடத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் பெற்றிருந்தார்கள். காலக்கெடு முடிவதற்கு முன்னாலேயே அந்த கடனை திரும்ப கேட்டு வந்தபோது, அவர் கேட்கிற போது சில வார்த்தைகளை ஏடாகூடமாக வெளிப்படுத்திய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தவில்லை, அமைதியாக நின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது. என்ன இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் பேசுகிறீர்கள் என்று அவர்கள் சில வார்த்தைகள் பேச துவங்கிய போது உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாது, பேசியதற்காக கூடுதலாக சில திர்ஹம்ஸ்களை கொடுங்கள். காரணம், அவர் நமக்கு கடன் கொடுத்தவர், அவருக்கு உரிமை இருக்கிறது. நம்மிடத்திலே
கடனை திரும்ப கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. உரிமை உள்ளவர் பேசத்தான் செய்வார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல்வேறுபட்ட சமுதாயமாக இந்துக்களாக முஸ்லிம்களாக நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்திலே ஒரு மாநிலத்திலே சாலைகளிலே தொழ முடியவில்லை, ஈது பெருநாள் தொழுகை நிறைவேற்ற முடியவில்லை. நாம் அதை பார்க்கவில்லை. எதிர்மறை சிந்தனை நமக்கு கிடையாது, ஆனால் நேர்மறையாக பார்க்கிறோம். தொழுதுவிட்டு செல்லக்கூடியவர்கள் மீது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பூவை தூவுகிறார்கள். அந்த காட்சியை பார்த்தீர்களா? ஆம், நீங்கள் இறைவனை வணங்கிவிட்டு செல்கிறீர்கள், ஈது பெருநாள் தொழுகை நிறைவேற்றி விட்டு செல்கிறீர்கள் என்று சொல்லி வேறு சில சகோதர சமுதாயத்தை சார்ந்த அன்பர்கள் நண்பர்கள் அவர்கள் புஷ்பங்களை அள்ளி அவர்கள் மீது தூவுகிறார்கள் என்றால் இதை நாங்கள் பார்க்கிறோம். நேர்மறை சிந்தனையை மட்டும்தான் நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, யூகேயா இருக்கட்டும், யுஎஸ்ஏயாக இருக்கட்டும், அங்கே பல்வேறுபட்ட தேவாலயங்கள் நிறைய இருக்கின்றன. ஈது பெருநாட்கள் வருகின்ற போது மக்கள் தொழ வேண்டும், ஈது பெருநாள் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கு சரியான இடங்கள் இல்லை, தங்களுடைய தேவாலயங்களை ஒதுக்குகிறார்கள். எங்களுடைய தேவாலயங்களில் நீங்கள் உங்களுடைய வணக்கங்களை நிறைவேற்றுங்கள் என்று இதையும் காணொலியிலே நாம் பார்த்தோமா இல்லையா? இதைத்தான் நாம் பார்க்கிறோம். நேர்மறை சிந்தனைத்தான் நாம் பார்க்கிறோம். பிறந்திருந்தாலும் சரிதான், நீங்கள் அரபிகளாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் உலகத்தினுடைய எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் சர்வ சமயமும் போதிக்கின்ற விஷயம் என்னவென்று கேட்டால் மத நல்லிணக்கத்தை தான், மனிதநேய பண்பை தான். தாங்கள் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்த்திருப்பீர்கள், பத்திரிகையிலே ஊடகங்களிலே பார்த்திருப்பீர்கள், ஒரு குடும்பம் தம்முடைய குழந்தைக்கு யூனுஸ் என்று பெயர் வைக்கிறது. யார் அந்த யூனுஸ்? சென்னையிலே பயங்கரமான வெள்ளச்சேதம், உணவுகள் செல்ல முடியவில்லை. பலரும் உதவி செய்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதோரும் உதவி செய்கிறார்கள், முஸ்லிம்களும் சென்று உதவி செய்கிறார்கள். உணவு பொட்டலங்கள் வழங்குகிறார்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுத்து உதவுகிறார்கள். உதவி செய்துவிட்டு மறைந்து விட்டார்கள். பேர் மட்டும் தெரிகிறது அந்த குடும்பத்திற்கு. அந்த குடும்பத்திலே ஒரு கர்ப்பிணி பெண், குழந்தை பிறந்த மாத்திரத்திலே எந்த ஒரு முஸ்லிம் சகோதரர் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்தாரோ அவருடைய பெயரை சூட்டுகிறார்கள் அந்த குழந்தைக்கு. அந்த யூனுஸை காண வேண்டுமே என்று கண்ணீர் மல்க அந்த தாய் சொல்லுகிறார். நாங்கள் முஸ்லிம்களை பற்றி சரியாக தெரியாமல் இருந்தோம், வாடகை வீடு கூட கொடுக்காமல் இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், ஒரு சோதனையான காலகட்டத்தில் அவர்கள் இந்த தண்ணீரிலே மிதந்து வந்து எங்களுடைய உணவு ஆதாரத்தை நிறைவேற்றினார்களே என்று சொல்லி, அதற்கு பின்பு முஸ்லிம்கள் மீது நல்ல சிந்தனை உருவானதை நாம் பார்த்தோமா இல்லையா? முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லோரிடத்திலையும் இந்த ஒரு பரோபகாரம் இருக்கத்தான் செய்கிறது. சற்று யோசித்து பார்க்கிறோம். பேருந்துகளில் பயணப்படுகிறோம், புகை வண்டிகளிலே செல்லுகிறோம், எங்கெல்லாம் நாம் செல்லுகிறோம், அங்கே நம்முடைய அன்பு பங்கு தந்தைகளை பார்க்கிறோம், அன்பு சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு அந்யோன்யமாக பழகுகிறார்கள். நமக்கு கல்வி பயிற்று கொடுத்த அந்த ஆசிரியர்கள் எல்லாருமே முஸ்லிம்களா? நம்முடைய ஆசிரியர்கள் நம் மீது எவ்வளவு அன்பு பாராட்டினார்கள் பார்க்கிறோமே. நம்முடைய மார்க்கம் இதைத்தான் பார்க்க சொல்கிறது. இதயங்களை இணைக்கின்றவன் ஏக இறையோன் மட்டும் தான். குர்ஆன் அதான் கூறுகிறது, வலாக்கின்னல்லாஹ அல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் தான் உங்களுடைய இதயங்களை இணைக்கிறான் என்று. இணைப்பான் நிச்சயமாக. இதோ 3ஆம் தேதி வக்ஃபு திருத்த அந்த சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் இரவு நடுநிசி வரை அது தொடர்ந்து அந்த மசோதா தாக்கலாகிற போது அந்த மசோதாவுக்கு எதிரான முறையிலே வாதிட்டவர்கள் யார் பார்த்தீர்களா? முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதோர் தான் அதிலே உள்ள அந்த திருத்தங்களில் உள்ள
அந்த நுணுக்கங்களை அவர்கள் விலாவாரியாக எடுத்துரைத்தார்கள். பார்த்தோமா இல்லையா? அந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா, அந்த மசோதாவுக்கு எதிராக அவர்கள் வாதிட்ட அந்த வாதங்கள், யார் மூலமாக அந்த வாதங்கள் வெளிப்பட்டன? இதெல்லாம் நம்முடைய இதயங்களை இணைக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, தேர்லந்தூர் நம்முடைய அருமை சகோதரர் ஜானகிராமன் என்று நான் நினைக்கிறேன், அவர்கள் சொல்லியது போன்று ஒரு முன்மாதிரியான பூமி இந்த பூமி. முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதோரும் ஒரு தாய் மட்டுமல்ல, ஒரு தாய் தந்தை மக்களை போன்று பழகக்கூடிய, அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடிய, சகோதர வாஞ்சையோடு சமத்துவம் சகோதரத்துவத்தோடு பழகுகிற ஒரு அருமையான ஒரு ஊர். அந்த ஊரிலே இப்படிப்பட்ட இந்த ஈது மிலன் நிகழ்ச்சி நிகழ்த்துவது என்பது நம்முடைய இதயங்களுக்கு பரவசம் ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் நெய்வாசல் அல் ஜாமியத்துல் அரபியா மிஸ்பாஹ் ஒரு சில பல ஏக்கர் நிலங்கள் எங்கள் அரபிக் கல்லூரிக்கு இருக்கிறது வக்ஃபு சொத்துக்களாக. அந்த வக்ஃபு சொத்துக்களை 3-4 தலைமுறைகளாக நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? முஸ்லிம்கள் கிடையாது, முஸ்லிம்கள் அல்லாதோர் தான். அரபிக் காலேஜினுடைய வாசல்களிலே தினமும் நம்முடைய முஸ்லிம் அல்லாதோர் வருகிறார்கள். வந்து அந்த வருடாந்தர அந்த வரியை செலுத்தி விட்டு செல்கிறார்கள். ஒரு சிலர் வேண்டுமானால் அந்த நிலங்கள் அவருடைய கையிலே இருக்கலாம். ஆனால் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே முஸ்லிம் அல்லாதோர், பெரும்பாலானவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான். இங்கே மத நல்லிணக்கம் கொடிகட்டி பறக்கிறதா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. யூரோப்பு நாடுகளிலே இறை வணக்கங்கள் நடைபெற்ற போது அங்கே சாலைகளிலே மக்கள் தொழுகிறார்கள். யூரோப் நாட்டு அந்த மக்கள் அதை மிகவும் வேடிக்கையாக பார்க்கவில்லை, வினோதமாக பார்க்கவில்லை, கண் நிரம்ப பார்த்து போட்டோக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், தேவையான உதவிகளை செய்கிறார்கள். ஜாமியா மஸ்ஜித், டெல்லி ஜாமியா மஸ்ஜித் செங்கோட்டையிலே நடக்கிறது. ஆயிரக்கணக்கிலே இல்லை, லட்சக்கணக்கிலே மக்கள் அங்கே தொழுது கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தொழுகின்ற அந்த காட்சியை காண்பதற்காக முஸ்லிம் அல்லாத இந்த காட்சிகளை காண்பதற்காக வேண்டிய நாங்கள் இங்கே ஒன்று கூடினோம் என்று அவர்கள் தந்த அந்த பேட்டிகளை நாம் படித்தோமா இல்லையா? இதெல்லாம் எதை காட்டுகிறது? இந்த ஈது மிலனிலே எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். நம்முடைய பேரறிஞர் அவர்கள் சொல்லியது போன்று இந்திய அந்த விடுதலைக்காக வேண்டி செய்திருக்கிறார்கள். அது ஒரு தனி தலைப்பு, நேரம் மிகவும் சுருக்கம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, நல்லோர்களே, இந்த நிகழ்ச்சி நமக்கு நெகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே நம்முடைய மத தலைவர்களை, சான்றோர்கள், ஆண்டோர்களை நாம் பார்க்கிறோமே, மற்றும் காவல்துறை அதிகாரிகளையும் நாம் பார்க்கிறோமே. இது தொடர வேண்டும், இந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும். இதன் மூலமாக மக்கள் தெளிவு பெற வேண்டும். யாருக்காவது ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குமானால் அந்த குழப்பங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மதத்திலே, மார்க்கத்திலே இப்படிப்பட்ட சில சடங்குகள், சம்பிரதாயங்கள் இருக்கின்றனவே, இதற்கான விளக்கம் என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டோம் என்றால் மனம் சுத்தப்பட்டு விடும், மனம் தெளிவடைந்து விடும். எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக எல்லா சமூகங்களுக்கும் பல்வேறுபட்ட நன்மைகளும் அழைத்த இந்த பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக. இறை நேசராக திகழ்கின்ற அல்லாமா அல் ஆரிஃப் பில்லா ஹஜ்ரத் அவர்களுடைய அந்த சொல் வாக்கு உண்மையாக வல்ல இறைவன் அது நிறைவேற்றி தருவானாக என்று பிரார்த்தித்து, ஒற்றுமையாய் நாம் வாழணும், வேற்றுமைகள் இங்கு வீழணும், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இணைந்தே வாழ வேண்டும், என்னாலும்
ஒற்றுமையாய் நாம் வாழணும், வேற்றுமைகள் இங்கு தீரணும். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இணைந்தே வாழ வேண்டும் என்னாலும். மனித நேயமே வாழும் ஜீவனாகுமே. ஒற்றுமையாய் நாம் வாழணும், வேற்றுமைகள் இங்கு விலகணும். பல வகை மதங்களே நம் தேசம், இதில் சமத்துவம் இருந்தால் நலமாகும். சமத்துவம் இருந்தால் நலமாகும். பல வகை மதங்களே நம் தேசம், அவரவர் மார்க்கம் அவரவர்க்கென்றால் அது ஒன்றுதானே வழியாகும். தனித்தனியாக இறைவனை தேடி பணிவதுதானே மதமாகும். கொலை வெறி நாளும் மனங்களில் தூவும் சொற்கள் மதத்தின் ஆவேசம். சொற்கள் மதத்தின் ஆவேசம். பல வகை மதங்களே நம் தேசம். ஒரு பெண் மதங்களில் ஒரே ஒரு ஜோடியினர் போது நலிவது எல்லாம் நம் தேசம். மதங்களில் மோதல் எழுகின்ற போது நலிவது எல்லாம் நம் தேசம். அழுகின்ற கண்ணீர் பொழிகின்ற நீரில் வளர்வதுதானே பழிபாவம். மதவெறியாவும் வன்முறையாகும். இதுவே உலகின் அவமானம். இது ஒரு உலகின் அவமானம். பல வகை மதங்களே நம் தேசம். அந்த நேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த ஒன்று கூடல், இந்த பெருநாள் சந்திப்பை நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டிலே இனிப்பு வழங்கி ஒருவருக்கு மகிழ்ந்து கொண்டோம். எங்களுடைய துப்புள்கொடை உறவுகளான உங்களோடு சேர்ந்து அந்த பெருநாளை ஷேர் பண்ணிக்கொள்ள வேண்டும். உங்களோடு நாங்கள் அந்த ஒன்று கூடலோடு உங்களோடு இணைந்து அந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் தான் இன்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு. தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்வை தொடர்ந்து ஏற்பாடு செய்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வல்ல இறைவன் அதற்காக உள்ள எல்லா ஏற்பாடுகளும் செய்து தர போதுமானது என்று பிரார்த்தித்து, நம்முடைய மரியாதைக்குரிய திருவருக்குடியல் அடிகளார் அவர்கள் நம்மிடையே அருளாசியுடன் நல்லுரை நல்லுபதேசங்கள் நம்மிடையே வழங்க வருவார்கள். இறைவா போற்றி. நங்கடம்பனை பெற்றவள் வங்கினல் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லருளி நல்லே மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூர் ஜமாத்தார்கள் இணைந்து நடத்துகிற அற்புதமான இந்த ஈத் மிலன் சமய நல்லிணக்க விழா இன்னும் சிறப்பான ஒரு தலைப்பாக இதயங்கள் இணையும் சமய நல்லிணக்கம் என்கின்ற தலைப்போடு இந்த நிகழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அற்புதமான முறையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற ஜமாத்தார்களுக்கும், பொறுமையாக இருந்து இதுகாரம் கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அத்தனை பேருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற பல்வேறு அமைப்புகள், சமயங்களை சார்ந்திருக்கிற சான்றோர்கள், பெரியோர்களுக்கும் அடியினுடைய அன்பான மாலை வணக்கங்களையும் இதயபூர்வமான சலாம்களையும் தெரிவித்து கொண்டவனாக உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அடியனுக்கும் இந்த ஒரு நிகழ்வில் வாய்ப்பளித்திருக்கிற ஜமாத்தார்கள்
தனிப்பட்ட முறையில் என்னுடைய பல கோடி நன்றிகளுக்கு உரித்தானவர்கள். திருக்குர்ஆன் நம்மை எல்லாம் அழைத்து ஒட்டுமொத்தமாக கூப்பிடுகிறது. யா அய்யுஹன் நாஸ், மனித குலமே. ஒன்றாக இருக்கும். அங்கே பார்வையாளர்கள் இருப்பார்கள். இங்கிருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 மேடைகள் இங்கே தெரிகிறது. அந்த அளவுக்கு ஜமாத்தார்கள் வந்திருக்கக்கூடியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முழுவதுமாக மேடையை போட்டு வச்சிருக்கிறார். எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இன்னும் ரமலான் முடியலை போல இருக்கு, இஃப்தார் நடக்கிற மாதிரியே இருக்கு. நேரமும் சரி 6:30 மணி ஆகும் போது போல இருக்கு. இதை பார்க்கும்போது இஃப்தாருக்கு தான் ரெடியாக இருக்கிறோம். தண்ணி வந்தாச்சு, இன்னும் வடையும் சமோசாவும் தான் பாக்கி. பாருங்க, எல்லாரும் முகத்துலேயும் ஒரு சிரிப்பு இருக்கா? நான் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் ரமலானில் உங்களோட இஃப்தாரில் ரமலான்லாம் கலந்துக்கிட்டோம். அப்போ இன்னும் ரம்ஜான் ரமலான் மாதம் நீண்டு கொண்டே இருக்கிறது. சகோதரர் தேரல்தூர் தாஜுதீன் அவர்கள் இங்கேருந்து பாடும்போது இந்த 30 நாட்கள் விரதம், இந்த 30 நாள் நம்மளை விட்டு நீங்கி விட்டதே இன்னும் 1 வருஷம் ஆகுமேன்ற அந்த ஒரு ஏக்கம் அவருக்குள்ள. அது இந்த இணையங்கள் இதையும் வேற போட்டிருக்கு, கல்யாண மண்டபம் வேறையா, இரவுக்கும் பகலுக்கும் இளையன் வேலைன்ற மெட்டில் அவர் பாடினார். இந்த பழைய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வருது. என்னன்னா, இதயபூர்வமான இந்த ஒரு தெய்வீகமான ஒரு சூழல், அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே நமக்கு பழக்கமாகி இருக்கிற, நீங்கள் இந்தியர்களாக இருந்தாலும் சரிதான், மனித குலம் தான். நீங்கள் அமெரிக்காவில் பிறந்து ஆங்கிலம் பேசினாலும் சரிதான். அந்த அடிப்படையில் சமய நல்லிணக்கம் என்பது தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ உலகத்திற்கோ புதிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் மீண்டும் மீண்டும் ஏன் நம்ம நடத்தி கொண்டே இருக்க வேண்டியிருக்குது என்று சொன்னால், தங்க நகையாக இருந்தாலும் கூட நம்ம வீட்டில் இருக்கிறதுனா அப்பப்போ எடுத்து லேசாக துணியில் தொடச்சிக்கணும். வெள்ளியோ தங்கமோ இருந்தாலும் கூட அப்பப்போ எடுத்து லேசாக தொடச்சிக்கிறது உண்டு. அது மாதிரி ஒரு புதுப்பித்தல் தானே தவிர புதிதாக நாம் இதை தோங்குவதில்லை. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அங்கே கரை வீட்டியோடு நிறைய அன்பர்கள் வந்தார்கள். பொதுவாக ஒரு பொது நிகழ்ச்சி அப்படின்னா அவர்களுக்கு மேடையில் நாற்காலி காத்து கொண்டிருக்கோம். இந்த நிகழ்வுக்கு அவங்க வரும்போது இங்கே சேர் இல்லை, ஒரு அன்பர் கூப்பிட்டு அங்கே உட்கார்ந்துருங்க அப்படின்னு அழைக்கும் போது அவர்களுடைய முகத்தில் எந்தவித ஒரு சலனமும் இல்லாமல் அப்படியே அது இயல்பாக அமர்ந்து கொண்டார்கள். முதலில் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் குறித்தார்கள். காரணம், இன்றைக்கு தேதியில் சமூகம் மட்டுமல்ல, சமயங்கள் மட்டுமல்ல, அரசியல் ரீதியாகவும் சில பல விஷயங்களை ஒருங்கிணைந்து நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நான் இப்போ இங்கே அரசியல் பேச மாட்டேன். காரணம், இந்த நிகழ்வுக்கு சகோதர சமயத்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், அதே போன்று சாமின்னு சொன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதல்ல எங்க வீட்டுக்கு உளவுத்துறை போலீஸ் வரும். சாமி இந்த மாதிரி சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்களாமே அப்படின்னு. அங்கே அப்படி பேசப்படுவதனால இந்த பெயருக்குள்ள சில செய்திகள் உள்ளடக்கமாக இருக்கு. நிஜமா சொல்லணும்னா, இந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அளவில் ஒரு 15 போராட்டங்களில் நான் கலந்து கொண்டிருப்பேன். இந்த அடிப்படையில், சமய நல்லிணக்கம் என்கிற அடிப்படையில், சகோதரத்துவம் அடிப்படையில் கலந்து கொண்டிருப்பேன். இன்றைக்கான தேவை அது இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ இங்கே கம்பன் பிறந்த மண், நம்முடைய கம்பன் கலையிலிருந்து வந்து அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். விவசாயத்துக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன தொடர்பு? ஒருவேளை நாம் எல்லாம் செல்வர்களாக இல்லை என்றால் கூட அந்த செல்வந்தனே தங்கத்தை சாப்பிட முடியாது, சாதம் தான் சாப்பிட்டாலும் அந்த சோறு போடுற வேலையை நாம் செய்கிறோம் என்பதை அற்புதமாக உரையாற்றினார்கள். அதே போல முன்னாள் இராணுவ வீரர் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை பதிவு செய்த நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன அந்த அற்புதமான பொன்னில் குறிக்க வேண்டிய அந்த ஒரு வார்த்தை, அடுத்த வீட்டுக்காரர் பசியாக இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. அப்போ ஈத் மிலன் என்று சொல்லும் போது அதற்குள்ளாக ஈகை என்பது, மிலாடி நபி கொண்டாடுறோம் அது ஒரு விதம், ரம்ஜான் கொண்டாடுறோம், பக்ரீத் கொண்டாடுறோம்னா ரம்ஜான், ஈத் மிலன், ஈகை, பக்ரீத் தனித்தனியா கடைசியாக சிங்கம் வந்து ஒரு மாட்டை கை சமூகத்துக்கு கொண்டு செல்லும். அந்த அடிப்படையில் தமிழுக்கும் இந்த ஈத்து என்கின்ற வார்த்தைக்குமான ஒரு தொடர்பு பாருங்க. ஈத்துவக்கும் இன்பரும் அறியாதார் வைத்தெழுக்கும் மண்கணவர் வள்ளுவர். ஆக ஈகை என்பதை ஈத்துவக்கும் இன்பம் என்றுதான் அவர் சொன்னார். அந்த 2 எழுத்து மட்டும் இருக்கு, ஈத். எவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்ப அங்கேயே அவை கரம் கோர்த்துதான் இருக்கின்றன. மீண்டும் சொல்லுகிறேன், நாம் இது புதுசா செய்ய வேண்டியது இல்லை.
புதுப்பிக்க வேண்டிய ஒரு பணியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் முகத்திலாம் எப்படி இந்த ஒரு மலர்ச்சி தெரியுதோ, மறுமலர்ச்சி மாதிரி மீண்டும் மீண்டும் நாம் அதை பதிக்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் சமயங்களுக்கு கூடாக இருக்கிற சில ஒத்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். முதல்ல இந்த சபையை நோக்கி என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அது குழந்தைகளாக இருக்கலாம் அல்ல இளைஞர்களாக இருக்கலாம். ஒரே ஒரு கேள்வி, கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்து அல்லது இஸ்லாமிய சமயத்தை சார்ந்திருக்க சகோதரர்களுக்கு மட்டும் இந்த கேள்வி. இப்போது பங்கு தந்தை அவர்கள் வந்திருந்தார். நம்முடைய மயிலாடுதுறை வட்ட சவேரியார் தூய சவேரியார் ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அவர்கள் புனித சவேரியார் ஆலயம் என்ற அந்த பத்திரிகையில சவேரியார் குறித்து இங்க இருக்கிற பொதுமக்கள்ல நம்ம அன்பர்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. புனித சவேரியார் யாருக்காவது தெரியுமா? கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்து அல்லது இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறதுக்கு இங்கே வச்சிருக்கேன். யாராவது இருக்கீங்களா? ஆனால் தெரிஞ்சுக்கணும், எப்படி நாம் ஈட்டிமிலை நடத்தும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு சேர்க்கிறோமோ, அது மாதிரி இப்போ ஒரு ஃபாதர் பங்கு தந்தை இங்கே வராங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது. இப்போ நாம் எப்படி இங்கே நோன்பு வச்சுருக்கோமோ அதே மாதிரி அவர்கள் ஒரு நோன்பு காலத்தில் இருக்கிறார்கள். ஈஸ்டர் பண்டிகை வரப்போது உங்களுக்கு தெரியும், சாம்பல் புதன் என்று நெற்றியிலே சாம்பலை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். அங்கே ஒரு பொருத்தம் இருக்கு. அந்த அடிப்படையில் தூய அல்லது புனித சவேரியார் என்பவர்கள் ஒரு அருளாளர். 16ஆம் நூற்றாண்டு வாக்கில் அவர்களுடைய வாழ்க்கை துவங்குகிறது. நல்ல ஒரு படிப்பாளி, கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய ஒருத்தர். இங்கே இந்திய அளவில் சமயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக இங்கே வந்தவர். கல்வியிலையும் பணம் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சாமானிய ஒரு மனிதனாக வாழ்க்கையை துவங்கியவர்கள் எப்படி இங்கே வந்தார் என்று பார்க்கும்போது அவருடைய நண்பர் இஞ்ஞாசி என்பவர் அவர்கள் மூலமாக ஒரு செய்தியை கேள்விப்படுறார். என்ன? ஜீசஸ் சொன்ன ஒரு வாக்கு, ஒரு புனித வாக்கு, உலகமே உனக்கு வசப்பட்டாலும் வாழ்க்கையை நீ இழந்து விட்டால் அதனால் என்ன பிரயோஜனம்? அதனால் என்ன பயன்? ஆன்மாவை இழந்து விட்டால் இந்த உலகமே உனக்கு வசப்பட்டாலும் அதனால் என்ன பயன் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார். இந்த கேள்வி புனித சவேரியார் அவர்களை ஒரு இறை வாழ்க்கைக்காக, ஒரு அர்ப்பணிப்புக்காக அவர்களை ஆட்படுத்துகிறார். திருவள்ளுவர் இப்போ இந்த வார்த்தையோடு அப்படியே நீங்கள் இந்து சமயத்துக்குள்ள வந்தீங்கன்னா, பட்டினத்தார் நம்ம பார்க்கிறோம். இதை பூம்புகார் பட்டினத்தார் ஒரே ஒரு வார்த்தை தானே, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. இந்த ஒரு வார்த்தை அவ்வளோ பெரிய கோடீஸ்வரரை ஒரு ஞானியாக மாற்றி ஒரு துண்டை இடுப்பில் கட்டிட்டு தெருவில் இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, காதற்ற ஊசியும் மாறாது காணும் கடைவழிக்கு. ஆக நம்மகிட்ட கூடிய செல்வம், நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை, இதை கொண்டு நாம் எதை நிலையான விஷயத்தை, எந்த விஷயத்தை செய்ய வேண்டும், எதற்காக நமக்கு வந்திருக்கிறோம்? வாழ்க்கை பிரயோஜனப்பட வேண்டும், பயன்பட வேண்டும். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கிற இந்த உலகம், மக்கள் அத்தனை பேருக்கும் அது பயன்படும். அது நல்லிணக்கமாக பயன்படலாம், நல்ல வார்த்தைகளாக பயன்படலாம், பொருளாக பயன்படலாம், போதனைகளாக பயன்படலாம், ஒற்றுமைக்கான நாம் முன்னெடுக்கக்கூடிய இந்த வேலைகளாக பயன்படலாம். ஏதாவது ஒரு வகையில் அது பயன்பட்டாக வேண்டும். அந்த அடிப்படையில் சமயங்களுக்கு ஊடாக இருக்கிற செய்திகள், ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிற இந்த செய்திகள், இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விடுகிறேன். எதிர்த்தாப்பில் இருக்கிற இந்த சிவாலயம் வேதபுரீஸ்வரர்னு சிவாலயம். அந்த ஆலயத்தில் திருஞான சம்பந்தர் தேவாரம் அருள்றார். இந்த திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் ஒரு பாட்டில் ஒரு வரி இருக்கு, சிவபெருமானை நோக்கி அவர் அற்புதமான ஒரு வார்த்தைகளை சொல்லி புகழ்றார். என்ன வார்த்தைனா, பெரியாய் சிறியாய் புரையாய், பெரியாய் சிறியாய் புரையாய் சொல்லி அவர் போற்றுறார். அந்த வார்த்தைகள் கூட இருப்பது இறைவன் பெரியவன், அல்லாஹு அக்பர், இறைவன். இந்துக்களே என்று உங்களையும் அல்லாஹ் அழைக்கிறார், கிறிஸ்தவர்களே என்று அல்லாஹ் உங்களையும். ஞான சம்பந்தர் அடுத்த வார்த்தையை சிறியாய்னு சொன்னார். அதுக்குள்ள என்ன இருக்கு? எக்கோ கேட்குது. சிறியாய்னு சொல்றாரு, ஏன் சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது அந்த வார்த்தைக்குள்ளாக நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று மாணிக்க வாசகர் சொன்னது நமக்கு ஞாபகம்.
இப்போ இறைவன் மிக பெரியவனாக இருக்கிறான். அதே மிக பெரியவனான இறைவன் எந்த இடத்தில் மிகவும் நுட்பமானவனாக சிறியவனாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மிக சிறுமையாகவும் இருக்கிறான், சின்னதாக இருக்கிறான். இப்போ நம்ம அணுன்னு சொல்கிறோம். அணு கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன, அதனால இந்த உடம்பு ஆக்கப்பட்டிருக்கு, இந்த கட்டில் ஆக்கப்பட்டிருக்கு, எல்லாமே இருக்காது. அப்போ பெரியவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தேவைப்படக்கூடிய நேரத்தில் மிக நுட்பமான ஒரு பொருளாகவும் மாறுகிறான் என்பதைத்தான் பெரியாய் சிறியாய் புறையாய் என்று சொன்னார். சமீபத்தில் ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கேட்டேன், ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு நகைச்சுவை சொன்னார். சில மாணவர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. தமிழில் கொஞ்சம் தகராறு, எங்கள் ஊரில் அடிக்கடி ஏதாவது சண்டை நடக்கும், அதை வந்து எழுதி காமிக்கணும், கொடுக்கணும், இந்த மாதிரி சண்டை போடுறாங்க. இதை வந்து எப்படி எழுதுறது? தகராறு அப்படின்னா பெரியரா போடுறதா சின்னரா போடுறதான்னு சொல்லி கேட்குறாரு. தகராறுன்னு இருக்குது, பெரியரா போடுறதா சின்னரா போடுறாரு. இவர் சொல்கிறாரு, இவர் கொஞ்சம் குழப்பம், என்ன பண்ணார், பெரிய சண்டை தகராறுன்னா பெரியரா போடு, சின்ன சண்டைன்னா சின்னரா போடு அப்படின்னு சொல்லி இது ஒரு சொற்பொழிவில் நான் கேட்குறேன். இப்போ தகராறு உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த இடத்துல எந்த ரா வருதுன்னு தெரியும். இப்போ பாருங்களேன், அழைக்கிறார் பௌத்தர்களை என்று உங்களையும் அல்லாஹ் அழைக்கிறார், சீக்கியர்களை என்று அல்லாஹ் உலகத்தினுடைய மனித குலத்தை சிறியன் போடும்போது பெரிய போடும். அப்பவே நமக்கு எவ்வளவு அழகா தமிழ்ல ஒரு சேர்மன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, வார்த்தை விளையாட்டு. ஆனால் பெரியவனை வந்து சின்னரா போடு, சின்னரா போட்டு அந்த வார்த்தையை அங்கே அவனுக்குள்ள அடக்கி சிறியவனுக்கு பெருசு கொடுத்து. வள்ளுவர் சொல்லுவார்ல, மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். அந்த மனசுல வந்து ஒரு தாண்டல், நம்மளை கீழே உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு வந்துடக்கூடாது. நான் பெரிய ஆளு, நான் மேடையில் உட்காந்துருக்கேன், அந்த ஈகோ நமக்கு வந்துடக்கூடாது. அப்ப என்ன சொன்ன, நீ மேல உட்காந்துக்கலாம்பா, ஆனா மேல உட்காந்துக்க தகுதி உனக்கு இல்லை, நீங்க கீழே உட்காந்துக்கலாம் ஐயா, மேல உட்கார்ற தகுதி உங்களுக்கு இருக்கு. வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. அதே போல இன்னொரு இடத்துல பாருங்க, பெரியோர் எல்லாம் பெரியரும் அல்லர், சிறியோர் எல்லாம் சிறியரும் அல்லர். எவ்வளோ அழகாக வழி நடத்துகிறாங்க பாருங்க. இப்போ இந்த ஒன்றுக்குள் இருக்கக்கூடிய இன்னொன்றை நாம் புரிந்து கொண்டோமானால் இன்னும் சிறப்பான வாழ்வியலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கும். யாரும் உங்களுக்கு புரியலைங்கிறதுக்காக நாங்கள் இங்கே எடுத்து சொல்லலை, பகிர்ந்துக்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், ஏன்னா கம்பன் கழகத்துலேருந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, விழா நடக்க போகுது, 7 மணிக்கு நம்ம முடிச்சாகணும். ஏன் தேரெழுந்தூர் ஜமாத்தார்கள் கம்பன் விழாவுக்கு வழிவிட்டார்கள் என்று சரித்திரம் எழுத வேண்டும். கம்பன் விழாவுக்கு இவர்கள் வழிவிட்டார்கள் என்று சரித்திரம் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் 7 மணிக்கு விழா முடிச்சாங்க. எப்படிப்பட்ட ஒரு பண்பு! கம்பர் பேசுகிறார் ஒரு இடத்துல பாருங்க, ஈகைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஈகை திருநாள் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்க முடியும்? தேவை இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். அப்போ தேவை இருக்கிற ஒருத்தர் இருந்தால்தான், பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் கூட அவரால் வழங்க முடியும். ஆக முதல்ல நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னா, நம்மகிட்ட வாங்குறாருல ஒருத்தர், அவருக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிக்கணும். நம்ம நினைக்கிற ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டு அப்படியே போயிட்டா ஒரு நன்றி சொல்லலையே. வாங்குறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தான் நம்மளால கொடுக்க முடியும். அப்போ அந்த வாங்குற இடத்துல இருக்கிறவர் நம்மகிட்ட வாங்கிட்டு நாங்களும் வந்திருக்கிறோம். அதே போன்று நீ கொடுக்கணும்னா முதல்ல அங்க வறுமை இருக்கணும். நாட்டு சிறப்புல பேசுறாரு இது. அவர் சொல்றாரு, வன்மை இல்லை வறுமையின்மையா. அங்க வறுமையே இல்லைங்க, அதனால கொடுக்க வேண்டிய வல்லமே அங்க இல்லைன்ற. வறுமைன்னு ஒன்று. இப்போ பாருங்க, நிறைய மருத்துவமனையை பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் புதுசு புதுசாக துவங்குது. ஏன்? நோய் அதிகமாகிடுச்சு. அப்போ நோய் அதிகமாக அதிகமாக மருத்துவமனை தேவை இருக்குது, மருத்துவர்கள் தேவை இருக்கிறார்கள், மருந்தும் தேவையாக இருக்கிறது. நோய் இல்லைன்னா மருத்துவம் இருக்கிற மருத்துவமனை கூட ஓடாது. அந்த அடிப்படையில் வறுமை இல்லாத ஒரு இடம் என்று சொன்னார். அதுதான் நான் இங்கே ஈத்துமில்லனுக்கு சொல்ல வரேன். இந்த ரம்ஜான் விழா இருக்கிறது, ஈகை திருநாள், ஜக்காத்துன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்துக்கள் மற்ற சமயங்களை சார்ந்தவங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த ஜக்காத்து என்பது வந்து நீங்கள் தொழுகைக்கு, அது ரம்ஜான் தொழுகைக்கு போகிறது முன்னாடி, பெருநாள் தொழுகைக்கு போகிறது முன்னாடி எல்லாம் கொடுத்தாகணும். பிதுரு தர்மம் அப்படின்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே கொடுத்தாகணும் என்று நபிகள் நாயகம் போதிக்கிறாங்க. இப்போ இந்த தர்மத்தை கொடுக்கணும், உங்களுடைய வருமானத்திலேருந்து ஒரு பகுதி இதுக்கு ஒதுக்கி கொடுக்கணும். இது வாழ்வியலே இருக்குது, மொத்தமாக ஒரு பெருநாளுக்குள்ள மொத்தமாக சொல்லப்படுது. ஒரு நிகழ்வு நம்முடைய நபி பெருமானுடைய வாழ்க்கைக்கு பின்னால் உமர் அலி அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். வெளிநாடுகளில் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் அவருடைய ஜக்காத்து தொகையெல்லாம் கொடுக்குறாங்க, எங்களுடைய பகுதி எங்களுடைய பங்குன்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டாக சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அந்த நாட்டு மக்கள் உமர் அலியுல்லா அவர்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்கிறாங்களா, ஜக்காத்து பணம் ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது, ஆனால் இதை வாங்குறதுக்கு இங்கே யாருமே இல்லை.
அந்த அளவுக்கு மக்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள் சொல்றார். ஒன்று செல்வ செழிப்பு. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் தண்ணி வச்சிருக்குது, சாப்பாடு கொண்டு வந்து வைக்கலாம், வயிறு ரொம்ப வரைக்கும் சாப்பிடலாம். அப்புறம் சாப்பாடு வந்தால் வேணாம் போதும். செல்வம் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, சேர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் பாருங்க, நபி பெருமானார் செல்வம் ஒரு இடத்துல சேர்ந்து நிற்கும் போது, இந்த செல்வம் எனக்கு போதுமானது, வச்சிருக்கிற செல்வத்தை கொண்டு நான் நிறைவடைகிறேன், இதை கொண்டு நான் தர்மத்தை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை வர வேண்டும். இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணுங்கிற ஆசை கூடாது. அதுக்கு அவங்க சொன்ன உதாரணம், குழந்தைகள் பேத்திகளுக்கு கையில் வெள்ளி வளையலை போட்டு விட்ட பாத்திமா அவருடைய குழந்தைகளை பார்க்கிறார்களா, இந்த வளையல் போட்டுக்கிறத பார்த்துட்டு வெள்ளியில வளையலா குழந்தைகள்னு பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே போகாம வாசல்ல இருந்து வெளியேறாங்க. நபி பெருமானார் அவர்களுடைய மகள் அதை புரிந்து கொண்டு அப்பாட்ட போய் சொல்றாங்க, இல்லை நான் நகை போட்டது தப்பு தான், இதை நான் கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளி நகைகளை கழட்டுற, வெறும் வெள்ளி. நபி பெருமானார் சொன்னாங்களா, நாம் இதை அணிவது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எவ்வளோ எனக்கு தலைவராக இருக்கிறோம் அந்த நாட்டுக்கு, ஜனாதிபதி இல்லாத செல்வமா, இல்லை சொன்னால் யாரும் கொடுக்க மாட்டாங்களா, ஒரு உத்தரவு போட்டால் போதுமே. அப்போது இந்த இடத்துல இருக்கிற நாம் முதல்ல படிப்பனையாக இருக்கணும், பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கணும். ஆகையினால இந்த நகைகளை கழட்டிடுது. அந்த குழந்தைகளுக்கு வேண்டுமானால் நம்ம இந்த கொம்புகளில் செஞ்சது, எலும்புகளில் செய்வாங்க சில நகைகள். இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, பூம்புகார் இந்த கன்னியாகுமரி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கில் வளையல் பண்ணுவோம், தோடு இதெல்லாம். ஒரு காலத்தில் அதான் நக்கீரர் வரலாறு வரும்போது சொல்லுவார், சங்கரத்து உண்போம் சங்கரனே உண்போல் சொல்கிறாங்கல்ல, இறந்துண்டு வாழ்வதில்லைன்னு சொல்லுவார். அப்போ இந்த சங்கில வளையல் செய்கிறது, எலும்புகளில் வளையல் செய்கிறது, தந்தங்களில் நகைகள் செய்கிறது, அப்படி ஒரு காலத்தில் இருந்திருக்குது. அதை அணிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு அது மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஆக என்ன, நம்ம ஒரு நகை போடுறது, ஒரு வளையல் போடுறது நம்ம தாத்தா மறுக்கிறாரு. ஆனால் கூட பாருங்க, பிற்காலத்தில் வளர்ந்து வரும்போது அந்த குழந்தைகள் தங்களுடைய தாத்தா எதை குறிப்பிட்டு சொன்னார்கள் என்பதை புரிந்து கொண்டு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். சரித்திரத்தில் இருக்கு. அப்போ செல்வம் சேர்ப்பது அல்ல செல்வம். இந்த ஈது மிலாத் உலகங்களை இணைக்கும் இந்த ஒரு மஜ்லிஸிலே, இந்த சபையிலே கூடியிருக்கக்கூடிய வாழ்க்கையை இழந்து விட்டால் பிறகு எதை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய போகிறீர்கள்? அதனால உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? செல்வத்தை கொண்டு என்ன பிரயோஜனம்? இப்போ நமக்கு தோணும், செல்வத்துக்கு தானே ஒரு மனுஷன் வாழ்றான், சம்பாதிக்கிறான், வாழ்றான், செல்வம் வருது, ஒரு வீடு கட்டுறான், கார் வாங்குறான், வசதியாக இருக்கிறான், 4 பேர் முன்னாடி மிடுக்கா நடக்கிறான், ஒரு பதவி இருக்குது, இதெல்லாம் இது செல்வம் தானே வரும் நம்ம நினைக்கிறோம். ஞானசம்பந்தர் ஒரு பாட்டை சொல்றாரு, செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர்வாள் தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அத்தனை வார்த்தையும் செல்வம். கடைசியா கொண்டு வந்து முடிக்கிறார், இறைவனுடைய திருவடியை வாழ்த்தக்கூடிய வணங்கக்கூடிய பக்தி செல்வம். அப்படிப்பட்ட பக்தி செல்வம் நிரம்ப பெற்றவர்களாக இந்த அவையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அவர்கள் சொன்னது போல நபி பெருமான் அவர்களும் சொல்லுவார்கள், கலப்படமாக வாழுங்கள், கலவையாக வாழுங்கள் என்று சொல்லுவார். என்ன கலப்படம், என்ன கலவைனா, இன்னைக்கு குறிப்பாக சொல்கிறேன், இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த சகோதரர்களுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு வீதி, ஒரு ஊர்லன்னு எடுத்துக்கிட்டாக்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா இஸ்லாம் சமூகம் பூரா அந்த பள்ளிவாசலை சுற்றியே இருக்கிறாங்க. அதே போல் ஒரு சர்ச் இருக்குன்னா கிறிஸ்தவ பெருமக்கள் பூரா அங்கே தனியாக இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம இங்கே ஈத் மிலாத் கொண்டாடுறோம், நல்லிணக்கம் எல்லாம் சேர்ந்து உட்காரோம். சமூக பார்வையில் நான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவில் பயணிக்கிறதுனால சொல்கிறேன், ஒரு பள்ளிவாசல் இஸ்லாமியருடைய குடியிருப்பு இருக்குது, அவங்க தனியாக இருப்பாங்க, தொழுகை நடத்துவாங்க, அவங்க வேலை உண்டு, அவங்க இருக்கிறாங்க, அது குட்டி பாகிஸ்தானுங்க அப்படின்னு சாமானிய மற்ற மக்கள். அதே போல் ஒரு சர்ச் இருக்குதுன்னா, இப்போ இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள் கூட ஓரளவுக்கு அரசியல் சார்பில் பயணிக்கிறாங்க, கட்சிகள் இருக்கு, பிரதிநிதிகள் இருக்கிறாங்க நிறைய. ஆனால் கிறிஸ்துவத்தில் அப்படி கிடையாது. ஏதாவது நடந்து பிரச்சனைன்னு வச்சுக்கலேன், எல்லாம் ஜீசஸ் பா, எல்லாம் அவர் பார்த்து பிரைஸ் தி லார்ட். பார்த்துருக்கீங்களா? அரசியல் ரீதியாக மிகவும் பின்னால் நிற்கக்கூடிய ஒரு சமூகமாக பார்க்கிறோம் கிறிஸ்தவத்தை. இப்போ மணிப்பூர் சம்பவம் நடக்கும்போது கூட பெரிய அளவில் இங்கே எந்த விதமான எதிர்ப்பை நம்ம பார்க்க முடியல. காரணம், அவர்கள் தனித்துவ ஒரு வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த தனித்த வாழ்க்கை என்பது கலக்கணும். இப்போ கடத்தறின்னு எடுத்துப்போம், 2 கடை சேர்ந்து இருக்குது, ஒரு இஸ்லாமிய சகோதர கடை, ஒரு இந்து சகோதர கடை, ஒரு கிறிஸ்தவ சகோதர கடை இருக்குது, சேர்ந்து ஒரே வீதியில் கடை வைக்கிறோம். ஆனால் தெருவுன்னு வரும்போது நான் பெரும்பாலும் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கலாம், அங்க கொண்டாடுவாங்க, இந்த ஒரு கிறிஸ்துமஸ் வருதா இவங்க பண்ணுவாங்க, அப்படிதான் இங்க இருக்கு.
இப்போ இதை நபிகளார் சொன்னது போல, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல கலவையாக வாழுங்கள், கலப்படமாக வாழுங்கள் என்னும் போது இந்த நிகழ்வுகள், ஈத் மிலாத் நிகழ்வு, மிலாடி நபி நிகழ்வு, மீலாது விழாண்டி நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு, அதே போல தியாக திருநாள் நிகழ்வு, இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. நம்முடைய சமயங்களை அவர்கள் புரிந்து கொள்வது, அவர்களுடைய சமயங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்வது. நாராயணகுரு அவர்கள் ஒரு சமய நல்லிணக்க உலக அளவில் நடத்திய ஒரு சமய நல்லிணக்க விழாவில் வாசல் எழுதி வச்ச வாசகம், பிற மதங்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கும் தெரிவிப்பதற்கும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம், விவாதம் செய்வதற்கல்ல. உம்மதம் பெருசா எம்மதம் பெருசான்னு சண்டை போட்டு இருக்கிறதான பிரச்சனை கிரியேட் ஆகுது. கம்பர் ரொம்ப அழகா சொல்றாரு, அறநதிகன் உலகறந்த அரியதிகன் என்றுரைக்கும் அறிவிலோர் சென்று அடைவறிய பரிசே போல். எங்க? பரலோகத்துக்கு. ஏன் சிவபெருமான் பெருசு, பெருமாள் பெருசுன்னு சொல்லிட்டு திரியிறான அறிவில்லாதவன், அவன் பரலோகம் போகவே மாட்டான்றார் கம்பர். யாரு கம்பர்? யார் உங்களுக்கு நல்லா தெரியும். ராமாயணம் எழுதிய கம்பர், ராமாயணம் எழுதிய கம்பர் சொல்றார். வைஷ்ணவத்தில் ஊர்னவர் சொல்றார். ஏன்னா அன்றைக்கு அவர் எழுதும் போது இங்கே பெரிய அளவில் கிறிஸ்துவமோ இஸ்லாமோ பிற சமயங்களும் இல்லை, ரொம்ப போட்டியாக இருந்தது சைவமும் வைணவம் தான். அப்போ வைணவத்துக்கான மிகப்பெரிய ஒரு இதிகாசத்தை இங்கே கொடுத்த கம்பர் அழுத்தமாக சொல்றாரு, சிவபெருமான் பெருசுன்னு சொல்றவனும் பெருமாள் தான் பெருசுன்னு சொல்றவனும் பரகதி அடையவே மோட்சத்துக்கு போகவே மாட்டான், அறிவில்லாதவன்றார். எப்படிப்பட்ட வார்த்தையை உதித்திருக்காரு பாருங்க. அப்போ சமயங்களுக்கு இடையே என் கடவுள் பெருசா உங்க கடவுள் பெருசான்ற அந்த மோதலை விட்டுட்டு ஓரிரை கோட்பாடு, உங்க கொள்கை உங்களுக்கு, எங்க கொள்கை எங்களுக்கு, நாம பயணிக்கிறோம் பாருங்க, இது போன்ற மேடைகள் இது தேவை. ஜமாத்தார்கள் நடத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மிகவும் போற்றப்படக்கூடியது. சொல்றேன், செடி வளர்க்கணும்னா அதுக்கு அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மரமாகும் போது தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லைன்னு நம்ம நினைப்போம். இப்போ பாருங்களேன், ஒரு அரச மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, ஒரு ஆற்று குளத்துலையோ கரையில நிற்குது. அதுக்கு போய் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டு விருட்சமாக விழுது விட்டு வளர்ந்துட்டு இருக்கு. யாரும் போய் தண்ணி ஊற்றிட்டு இருக்கோமா? அதுக்கு வறட்சி வந்தாலும் கூட அதுக்கு நம்ம போய் தண்ணி ஊற்றுறது இல்லை. ஆனால் வீட்டில் வச்சிருக்கிற தென்னை மரம் அப்படி இல்லை, அதற்கு பார்த்து கட்டணும், அதை சுத்தம் பண்ணணும், கிராப் வெட்டி விடணும், முடி வெட்டி. வேற வழி இல்லாம ரொம்ப முக்கியம். சில நரிகள் போய் அந்த சிங்கத்துக்கு அந்த ஃபேன் ஓட்டிட்டு தலையில உள்ள முடி அப்படியே பறக்குது, அப்படியே குதிச்சு குதிச்சு அவர் நடக்கிறார். அவருடைய அந்த நோக்கம் பூரா தலை முடியலன்னா இருக்கு அவருக்கு. அப்படி நடக்கிறார், ஒரு கெத்து. நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு நேரத்துல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இதை அழகுபடுத்துறதுல நம்ம வேலை, சமூகத்தில் நமக்கான வேலை இருக்கிறது, நாம் பயணிக்க வேண்டிய நெடுந்தூரம் இருக்கிறது என்பதை புரிஞ்சது எனக்கு. இன்றைக்குள்ள இளைஞர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா அவர்களையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது அல்லவா ஜமாத்தினுடைய வெற்றி. இதுதான் 4 மணிக்கு காத்துட்டு இருக்கிறாங்க மேடை ஃபுல்லாவில். வந்த உயர் திரு எஸ்பி அவர்கள் பார்த்துட்டு நான் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பினேன். திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லையா, வந்துட்டு ஏதோ நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு போனாங்க. ஏன்னா சிறப்பு விருது, அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கூட காவல்துறை பற்றி பேசினாங்க. ஒருவருக்குள் இருக்கக்கூடிய இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் ஏன் சொல்றேன்னா, வந்துட்டு போயிட்டா நம்ம நினைப்போம் அவர் எவ்வளவு வேலை பழுவுக்கு இடையில இங்க வந்திருப்பார் நம்ம நினைப்போம். வந்திருக்கிற காவல்துறை அன்பர்கள் இன்னைக்கு கூப்பிடும்போது சிலர் மறுத்தாங்க. என்ன காரணம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் சமீபத்தில் தொலைக்காட்சியில் வந்து ஒரு செய்தி, அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். தொலைக்காட்சியில் ஒரு செய்தி என்னென்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பொது இடங்களில் திருடக்கூடிய ஒரு கூட்டம், ஆண்கள் பெண்கள் ஒரு கூட்டமாக திருடுறாங்க. அப்படி திருட்டிருக்க அந்த கூட்டத்தை காவல்துறை கிட்டத்தட்ட பொறி வச்சு பிடிச்ச மாதிரி பிடிக்கிறாங்க. பிடிச்சாச்சு. இப்போ என்ன, இது மாதிரி டேபிளில் போட்டு அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றின அந்த நகை கம்மல் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. இங்கே காவல்துறை அன்பர் நிற்கிறாங்க, திருடுறவங்கள பக்கத்தில் நிப்பாடுறாங்க, 2 பெண்கள் ஒரு ஆண். இப்போ இதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப நாள் அந்த திருட்டில் ஈடுபடுறாங்க, இன்னைக்கு மாட்டிருக்காங்க. பழமொழி சொல்லுவோம்ல, அற்புதமான நெறிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே தொலைக்காட்சிக்கு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கணும். காவல்துறை அதிகாரி நிற்கிறாரு, இந்த திருடன் இருக்கான் பாருங்க, இதை இப்படி பார்த்துட்டு திரும்பி உள்ள போயிட்டான். என்னன்னா, என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ திருட்டிருக்கேன், இதெல்லாம் ஒரு திருட்டான்னு உள்ள போயிட்டாங்க. மானம் அவனுக்கு, திருடனுக்கு மானம் இருக்கு. இதெல்லாம் ஒரு திருட்டா, நான் வாழ்க்கையில் எவ்வளவோ திருட்டிருக்கேன், இதெல்லாம் ஒரு திருட்டு என்ன வச்சு போட்டோ எடுக்கிறீங்களேன்னு உள்ள போயிட்டான். அப்போ நான் இது எந்த இடத்துல சொல்ல வரேன்னா, நாம அவனை திருடனா பார்க்குறோம், தகாத செயல்தான். அப்படிப்பட்டவருக்குள்ளேயும் மானம் மரியாதை என்பது ஒன்று இருக்கிறது இல்லை. நான் அந்த புள்ளிக்கு வரேன். நீங்க ஏதோ அந்த திருடனுக்கு எனக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு முடிவு பண்ணிடாதீங்க. மானம் என்பது சாமானியனுக்கும் உண்டு. அதான் அரியர் அண்ணா சொன்னல, மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவ நிலை இருக்குதுல்ல, ரொம்ப பெரிய விஷயம். அந்த அடிப்படையில் நாம் இப்படி
கலவையாக வாழும்போது சமய நல்லிணக்கம் குறித்த கவலை இல்லை. சகோதரர் ரொம்ப அற்புதமாக பாடக்கூடியவர். அது இப்போ மேடல் என்ன விட்டிங்கன்னா உம்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம்னு இப்போ ஆரம்பித்தார்னா 10 நிமிஷம் அற்புதமாக கேட்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய கீதத்தை கேட்பதற்காகவே நான் அந்த மேடைக்கு வந்தேன். 2 பாட்டு பாடினார். இன்னும் சில பாடல்கள் அவர் பாட வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். வந்திருக்கிற அத்தனை சகோதர சமயத்தை சார்ந்திருக்கிற அன்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி பாராட்டி எல்லாம் இது போன்ற நல்லிணக்கங்கள் நடக்கும் போது எழுந்து நிற்கக்கூடிய ஊராக பரிணமித்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். இந்த நூலை பரிசீலிக்கலாம்னு நினைச்சேன், யாரும் பதில் சொல்லல. அதனால இந்த நூலை நிகழ்ச்சி ஏற்பாளராக அன்புக்குரிய சகோதரர் அவர்களுக்கு அளிக்க அவர் அன்போடு மேடைக்கு அளிக்க ரஃபீக், சகோதரர் பேர் ரஃபீக் அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷத்தோடு இந்த சமய தென்றல் என்கின்ற நூலை பரிசீலிக்க. திருவடிக்குடிகளுடைய அந்த அருமையான சொற்பொழிவு எங்கிருந்தாலும் சரி அவர்கள் முத்திரை பதித்து எல்லோரையும் சிந்திக்க வைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நாவன்மையை இறைவன் அவர்களுக்கு தந்திருக்கின்றான். இறுதி பேருரையாக நம்முடைய இந்த விழாவுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் உயர் திரு டாக்டர் ஆர் ராஜாராமன், வழக்கறிஞர், நிறுவனர் ரைஸ் IAS அகாடமி மயிலாடுதுறை முனைவராகவும் இருக்கின்றார்கள். நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கக்கூடியவர்கள். அவருடைய சொற்பொழிவு இறுதி பேருரையாக இருக்கிறது. அதோடு 7 மணிக்கெல்லாம் சரியாக 7 மணிக்குள்ளே இந்த நிகழ்வு நிறைவு பெறும் என்பதனையும் இந்த நேரத்தில் நிறைவுபடுத்தி இந்த அருமையான நிகழ்ச்சியை தேரெழுந்தூர் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களும் மற்றும் ஜமாத்தார்கள் மற்றும் இளைஞர்கள், அர்-ரஹீமியா அரபிக் கல்லூரியுடைய பொறுப்பாளர்கள் கூட அதை வீழ்த்திவிட நினைத்திருந்தது, நம்மளால் முடியல. ஆனால் பிரிவினை ஏற்பட்ட பின்னாலே ஒவ்வொன்றாக ஒரு வரலாற்றிலே கொண்டெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட இந்த விழாவினை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களாக, ஊர்களாக, ஒவ்வொரு பகுதியிலும் இது போன்ற இஃப்தார் அந்த நிகழ்வு போல சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் நடைபெறுவதற்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாம் வல்ல இறைவன் வரக்கூடிய காலங்களிலே நாம் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒருவர் ஒற்றே குலம் ஒருவனே என்று தெய்வன என்று சொல்வது போல எல்லோரும் அவரவர் மார்க்கம் அவரவருக்கு என்றாலும் தனித்தனியாக வாழ்ந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய சமுதாயங்களாக நம் அனைவரையும் வாய்க்கருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து, எஸ்பி ஐயா அவர்கள் கரெக்டாக குறித்த நேரத்தில் வந்தாங்க. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர், கலெக்டரும் அதே போல் வருகிறார்கள். அவர்களை வருகிற நேரத்தில் நம்ம பிள்ளைகள் யாரும் வரலை. வந்து பார்த்துவிட்டு உடனே நாங்கள் அசருக்கு பிறகுதான் நிகழ்ச்சியெல்லாம் தொழுதுட்டு வருவார்கள் என்று நாங்கள் சாக்குப்போக்கு சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டோம். என்றாலும் வந்து வருகை பதிவு செய்துவிட்டு சென்றார்கள். ஒரு நல்ல நம்ம பகுதியில் ஒரு அருமையான ஊர் தேரெழுந்தூர். இந்த பெருமக்கள் நடத்தக்கூடிய இந்த விழாவிலே எங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு அவர்கள் வந்தார்கள். தன்னுடைய வேலை பல்களை எல்லாம் நிறுத்தி வைத்து விட்டு தான் இங்கே வந்த பொழுது ஒரு சிலர் நாம் மாத்திரம் கொஞ்சம் பேர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த நேரத்தின் அருமை கருதி இதில் விளங்கி கொண்டோம். இனி அது வரக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று வாழ்த்துக்களை பதிவு செய்துவிட்டு சென்று விட்டார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இப்பொழுது டாக்டர் ராஜாராமன் ஐயா அவர்களை நம்முடைய நிறைவு பேருரையாக இங்கே பேருரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று இந்த அருமையான நாளில் என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த இதயங்கள் இணையும் சிறப்பான நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து, எனக்கு முன்பாக பல்வேறு சிறந்த கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு அமர்ந்திருக்கின்ற
அனைத்து பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய உலகத்தில் சமூகம், சமுதாயம் இவை இணைந்ததுதான் சமூக நல்லிணக்கம் என்று இந்த ஒற்றை கருத்தை முன்னெடுத்து நாம் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ சமூகம் என்பது மனிதர்கள் மட்டுமல்ல என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இங்கே பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பேசிய பெரியோர்கள் அனைவருமே சிறப்பான கருத்துக்களை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நான் ஒற்றை கருத்தை மட்டும் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், அப்படின்ற அந்த நரி போய் 4 மாடுகளுக்கு மத்தியிலே சரித்திர சிறப்புமிக்க இந்த ஊரில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது என்பது இதுதான் முதல் முறை என்று கருதுகிறேன். ஈத் மிலன் என்ற இந்த நிகழ்வு வேறு எங்குவாது நடைபெற்றிருக்கிறதா அல்லது நடைபெற்றதா என்பது எனக்கு தெரியாது. ஆக நம்முடைய இந்த தேரழுந்தூர் மிகப்பெரிய பாக்கியத்தை செய்திருக்கிறது. அந்த வகையில் சங்க இலக்கியங்களில் ஒன்று சொல்வார்கள், அகம் புறம் என்று. நம்முடைய வாழ்வையிலும் அகக்காட்சி புறக்காட்சி, அகம் புறம் என்று 2ஐ மட்டும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். புறக்காட்சி என்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு வகையான காட்சிகள். அது மதமாக இருக்கலாம், அல்லது இயற்கையாக இருக்கலாம், அல்லது வேறு எதுவாக வேண்டுமானால் இருந்து போகட்டும். நாம் கண்ணால் காணக்கூடிய அனைத்துமே புறக்காட்சிகள், புற செயல்பாடுகள், புற விஷயங்கள். அவையெல்லாம் உள்ளே வெளியே என்று சொல்வார்கள். இவையெல்லாம் வெளியில் நடக்கின்ற விஷயங்கள். இதயங்கள் இணையும் சமூக நல்லிணக்கம், இதயங்கள் இணையும் சமூக நல்லிணக்கம். பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, இப்பொழுது நினைத்து பாருங்கள். புறக்காட்சிகள் வேறுபடலாம், புறத்தில் உள்ள விஷயங்கள் வேறுபடலாம், நடவடிக்கைகள் வேறுபடலாம், அனைத்துமே மாறுபடலாம். ஆனால் அகம் என்று சொல்லக்கூடிய காட்சிகள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஒன்றாகிறது. எந்த மதத்தினராக இருந்தாலும் இதே ஒன்றுதான், எந்த மதத்தினராக இருந்தாலும் ரத்தம் ஒன்றுதான், எந்த மதத்தினராக இருந்தாலும் சதை ஒன்றுதான், எலும்பு ஒன்றுதான். இங்கே அகத்தில் நாம் இணைந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகம் ஒரு மனிதனே இருக்க தலைகீழ் உலகமாக மாறிவிடும் என்பதில் மாற்றம். இப்ப இந்த அகம் என்பது எந்த கிறிஸ்துவர்களுக்கு வேறுபட்டிருக்கிறது, இல்லை எந்த இந்து மதத்திற்கு உள்ள மனிதர்களுக்கு வேறுபட்டிருக்கிறது, அல்ல எந்த பௌத்த மதத்தினருக்கு வேறுபட்டிருக்கிறது, அல்லது எந்த இஸ்லாமியர்களுக்கு வேறுபட்டிருக்கிறது. உடலில் உள்ள அனைத்து அக உறுப்புகளும் ஒன்றாகத்தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. புறத்தில் வேண்டுமானால் நாம் ஏற்பட்டிருக்கலாம், நிறத்தில் கருப்பாக இருக்கலாம், அல்லது வெள்ளையாக இருக்கலாம், முடி இல்லாமல் இருக்கலாம், ஒருவருக்கு முடி இருக்கலாம், அல்லது கை கால் இது மாதிரி பாகங்களில் வித்தியாசம் இருக்கலாம் புறத்தை பார்க்கும் பொழுது. ஆனால் அகத்தில் இருக்கின்ற அத்தனை உறுப்புகளும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் இயங்க முடியும். இப்படிதான் இந்த உலகம், இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம்
மனிதனுடைய நடவடிக்கைகளே மாறி இருக்கும். அகத்தில் இருக்கக்கூடிய அன்பு எல்லாருக்கும் இருக்கிறது. பாசம், அழுகை, அகத்தில் இருக்கக்கூடிய சோகம், இது எல்லாம் மனிதர்களுக்கு அனைத்து உலகில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கு ஒன்றாக தான் இருக்கிறது. அதில் நிச்சயமாக வேறுபாடு இல்லை. ஆனால் நாம் எங்கே வேறுபட்டிருக்கிறோம்? புறத்தை பார்த்து வேறுபட்டிருக்கிறோம், புறத்தில் உள்ள செயல்பாடுகளை பார்த்து வேறுபட்டிருக்கிறோம், புறத்தில் உள்ள மனிதர்களின் நிலைகளை பார்த்து நாம் வேறுபட்டிருக்கின்றோம். அந்த வேற்றுமைகள் களையப்பட வேண்டும் என்றால் இங்கே இதயங்கள் இணையப்பட வேண்டும். இங்கே அன்பு ஒன்றிணைய வேண்டும், கருணை எல்லோருக்கும் பொதுவானதாக வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் உச்சபட்ச ஒரு முயற்சியாக தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆக அறம் என்பது எல்லோருக்கும், ஒரு ஊர்ல ஒரு பெரிய மோடார் இருந்தாலும் சொல்லுவான், பெரிய கொலகாரன் சொல்லுவான், இல்ல நல்லவன் சொல்லுவான். எல்லோருமே எல்லா அனைத்து மனிதர்களும் தனியாக நீங்கள் அவர்களை விசாரித்து பாருங்கள், பேசி பாருங்கள். அவர்கள் சொல்வது எல்லாமே கருணை, அன்பு, இரக்கம், இதை பற்றி தான் பேசுவார்கள். ஒவ்வொரு மனிதனும் தனியாக எந்த ஒரு மனிதனும் இருப்பை வீசுவதில்லை. ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு பிரிவினை, ஏதோ ஒரு கூட்டம், யாதோ ஒரு சதி, அதன் காரணமாகத்தான் நமக்கு சில பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பிரிவினை தகர்க்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், நாம் எல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்றால் இங்கே அனைத்து இதையும் ஒன்றுபட வேண்டும். அதுதான் பசியால் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு எந்த மதம், எந்த நாடு, எந்த ஊரு, எந்த மாநிலம் என்று யாரும் பார்ப்பதில்லை. ஆனால் முடிந்த உதவிகளை செய்கிறார். பசியை எடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பு என்று இஸ்லாத்தில் கூறுகிறார், விரதம் என்று இந்து மதத்தில் கூறுகிறார், தவசு என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார். ஆக எல்லாமே மூன்றுமே பசியின் உண்மையை அகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை தான் மாறுபடுகிறதே தவிர பசி என்பது அகத்தில் ஏற்படுகிற எல்லாருக்கும் ஒன்றுதான். அந்த பசியை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எப்படி பசிக்கிறதோ அதே போல்தான் மற்ற உயிரினங்களுக்கும் பசிக்கும், மற்றவர்களுக்கும் பசிக்கும் என்ற அந்த பசியின் அருமையை, உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இவர்கள் 30 நாட்களும் நோன்பு இருந்து, விரதம் இருந்து இதை அடுத்தவர்களுக்கு சொல்லணும், புரிய வைக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் உணவு இன்றி கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவுவதற்கான ஒரு மனப்பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டு முறைகளை நம்முடைய மதங்கள் வழங்கியிருக்கின்றன. அடுத்தவர்களின் துன்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுதான் இது. எந்த மனித கருவாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான விஷயம். ஆக இந்த அகத்தில் நடக்கின்ற, அகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயமும் நமக்கு ஒன்றாக இருக்கும் பொழுது மனிதர்கள் நாம் புறத்தில் நடக்கின்ற, புறத்தில் இருக்கின்ற பல செயல்பாடுகளால் நாம் வேறுபட்டு இருக்கின்றோம். இந்த புற செயல்பாடுகள் நம்மை பிரிக்க முடியாத அளவுக்கு நாம் நம்மை செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், வளமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒற்றுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான விழாக்கள் இந்த ஊர் ஜமாத் மட்டுமல்லாமல், இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல், இந்துக்கள் மட்டுமல்லாமல், பௌத்தர்கள் மட்டுமல்லாமல், மதம், சாதி, இனம், மொழி அனைத்தையும் கடந்து அனைத்து தரப்பினர்களாலும் ஆங்காங்கே நடைபெற வேண்டும். நிச்சயமாக அப்படி ஒரு செயல்பாடு நடைபெறும் பொழுது இந்த உலகம் நிச்சயமாக ஒரு மனிதநேயமிக்க ஒரு உலகமாக திகழும். அப்பொழுது அகமும் புறமும் ஒன்றாக இருக்கும். நிச்சயமாக அனைத்து இதயங்களும் இணைந்து இருக்கும். எந்த வேறுபாடும் இருக்காது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து கொடுக்கக்கூடிய பெருமக்களுக்கு கண்ணியம் செய்யப்படுகிறது.
நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்புரையாற்றி பகிர்ந்திருக்கக்கூடிய திருவடி கொடிகள் சுவாமிகளுக்கு நம்முடைய நிர்வாக பெருமக்கள் கொண்டாடி போர்த்தி கண்ணியம் செய்கிறார். சீக்கிரம். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் கிப்லா முகமது இஸ்மாயில் ஃபாஜில் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கு கொண்டாடி போர்த்தி கண்ணியம் செய்யப்படுகிறது. அடுத்து எங்களுடைய பேரருள் திரு பேராயர் சார் சிஸ்ராஜ் அவர்களுக்கு பேராயர் பண்ணுங்க அஜீரன் அவர்கள் கொண்டாடி போகிறது. முன்னாள் முத்தவலி எங்கள் அருமை அண்ணன் முகமது அலி ஜின்னா அண்ணன் அவர்களுக்கு நிர்வாக பெருமக்கள் கொண்டாடி போகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரை நிகழ்த்திய ஹஜ்ரத் கிப்லா அப்துல் காதர் தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கு, அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஆர் ராஜாராமன் ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து கொண்டாட போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஜாமியா ரஹீமியாவுடைய தலைவர் அருமை அண்ணன் முகமது ரஃபீக் அவர்களுக்கு கொண்டாடி போர்த்தி கண்ணியம் செய்யப்படுகிறது. அதனுடைய செயலாளர் அருமை சகோதரர் நசீர் அவர்களுக்கு கொண்டாடி போர்த்தி கண்ணியம் செய்யப்படுகிறது. சொல்லிடுங்க, முடிஞ்சோ அது சொல்லுவ போகணும். நசீர் நம்ம போடலாம், சீக்கிரம் திரு சந்தானம் அண்ணன் அவர்களுக்கு, இறுதியாக அருமை சகோதரர் ரஃபீக் அவர்கள் நாட்டாண்மை இப்பொழுது நன்றி சொல்லி நிறைவு செய்வார். எங்களது அழைப்பை ஏற்று இந்த சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்பித்த எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான அனைத்து சமுதாய தோழமைகளுக்கும், முன்கூட்டியே வந்து சிறப்பித்த மாவட்ட கண்காணிப்பாளர், ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் வழக்கறிஞர் ராஜாராமன் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும், இன்னும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், அனைத்து சமுதாய தோழமைகளுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் பேரளந்தூர் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் சார்பாக நன்றிகளை, மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்த அத்தனை பேருக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திருவரிக்கொடிகள் சுவாமிகள் அவர்கள், அதனைத் தொடர்ந்து பேரருள் திரு பேராயர் அவர்களுக்கு, கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கு, ராஜாராமன் ஐயா அவர்களுக்கு கொடுங்க, அப்துல் காதர் தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கு, ராஜா சம்சாங்க கொடுக்கல, கொடுங்க. ஓகே, குறிப்பிட்டபடி நாம் சரியாக 4:45 தொடர்ந்து 7 மணிக்கெல்லாம் 6:50 நிறைவு பெற்றுவிட்டது. மகரிப் தொழக்கூடியவர்கள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முடித்துவிட்டு அங்கே தொழுது கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இது இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.
குறித்தபடி எல்லாம் வல்ல இறைவன் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்தான். நீங்களும் வந்து ஒத்துழைப்பு நல்கி சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் விழாக்குழுவின் சார்பாகவும் தேரிடந்தூர் ஜமாத்தார் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் சார்பாகவும் அர்-ரஹீமியா அரபிக் கல்லூரியின் பொறுப்பாளர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.